Hello friends, welcome to Pandi Not Samail. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். பால் கோவா எப்படி செய்யறதுங்கறதாங்க. ஒரு சூப்பரான ஸ்வீட் தான். இதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ஆனா பொறுமை ரொம்ப அவசியம். ரொம்ப நேரம் ஆகும். பொறுமை தான் ஜாஸ்தி வேணும் இது செய்யறதுக்கு. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கறத பாத்துறலாம். நான் 1 லிட்டர் பசும்பால் எடுத்துக்கிறேன். நீங்க பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். ஆனா தண்ணி கலக்க கூடாது. எந்த பால்லையுமே தண்ணி கலக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் ஜீனி எடுத்துக்கிறேன் நான். இந்த இனிப்பே வந்து கரெக்டா இருக்கும். நீங்க இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சுகர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். அவ்வளவுதான். இப்ப இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப வந்து நான் ஒரு பேன் வச்சிருக்கிறேங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, பால் வந்து நம்ம பேன்ல ஊத்தியாச்சு. இது நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. பாருங்க, பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடியில அடி பிடிக்க விடாம நீங்க கை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தாதான் இது நல்லா வரும். இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். கை வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, பால் கொஞ்சம் கொஞ்சமா வத்திக்கிட்டே வருது. சைட்ல இந்த மாதிரி ஆடை வர்றதையெல்லாம் இப்படி கரண்டியை வச்சு இப்படி எடுத்து எடுத்து உள்ள போட்டுருங்க. இல்லைன்னா சைட்ல எல்லாம் அது பிடிச்சிருச்சுன்னா வேஸ்டா போயிரும். அதுக்காக தான் கையை எடுக்காம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, பால் எல்லாம் நல்லா வத்தி நல்லா திரண்டு வந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கவுமே கொஞ்சம் தண்ணியா தாங்க வரும். தண்ணி ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துல திருப்பி திரண்டுக்கும். பாருங்க, சுகர் போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்ப இதுல நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதோட நம்ம 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா திரண்டு வந்துருங்க. இந்த மாதிரி பாருங்க, சூப்பரா திரண்டு வந்துருச்சு. நெய் விட்டு கிளறவும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்குது. இதுல நீங்க நட்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை போட்டு சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு பாருங்க. செம டேஸ்டா இருக்கும். செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.